பிரிவினை விஷயங்களுக்குள்ள நிறைய மாட்டிக்கிறீங்க, ஜாதிகளுக்குள்ள மாட்டிக்கிறீங்க. இப்ப பார்ப்பான் அப்படின்னு சொன்னா அது ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறீங்க. பார்ப்பான்னா இறைவனை பார்ப்பவன். அந்த பார்ப்பவனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுவும் பார்ப்பான் இல்லை. பிராமணனுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அது பிராமணன் இல்லை. வன்னியர்னு ஒரு ஜாதி, செட்டியார்னு ஒரு ஜாதி, நாயுடுன்னு ஒரு ஜாதி, நாயக்கர்னு ஒரு ஜாதி. இப்படி ஒரு ஜாதி தனித்தனியா இருக்கு. அப்போ ஒரு ஜாதியையும் தனித்தனியா வச்சுக்கிட்டு அந்த ஜாதியில பிறந்தவர் அந்த பிள்ளைகளுக்கு அதே ஜாதியினுடைய பெயரை கொடுக்கிறோம். இது ஒரு உலக கொடுமையான ஒரு நடைமுறை. ஜாதியின் ரீதியால எல்லாரையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஜாதியின் ரீதியினால பிரிக்கிறது, அல்லது சில ஜாதிகளை தாழ்த்தி பேசுறது, அந்த ஜாதியின் பெயரால தாழ்ந்த ஜாதி, உயர்ந்த ஜாதி, சில ஜாதியினுடைய பெயர்களை சொன்னாலே இவர் இந்த ஜாதியை இழிவுபடுத்தாரு, அதனால இவர் மேல பிசிஆர் ஆக்டில் கேஸ் கொடுங்க அப்படிலாம். இது சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு அவலமா இருக்கு. அப்போ கடவுளை எல்லாரும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கடவுளை எல்லாரும் உணர முடியுமா? உணர முடியாது. அப்போ உணரக்கூடியவர்கள் ஒரு பிரிவு. ஆசாரி வேலைன்னா தச்சு வேலை செய்யக்கூடியவங்க ஒரு பிரிவு, துணி துவைக்கிற வேலை செய்யக்கூடியவங்க ஒரு பிரிவு. வேலையின் ரீதியில், அந்த பணியின் ரீதியில் இப்போ பிராமணர் பிராமணருங்கிறத தாண்டி அது பிராணர். அவங்க பூணூல் போட்டிருப்பாங்கல்ல, பெருசா பூணூல் போட்டிருப்பாங்க. அந்த பூணூலுக்கும் பிராணனுக்கும் சம்பந்தம் உண்டு. பிராணன் என்பது நாம் உயிர் வாழ்வதற்கு தகுதியானது, அதான் பிராணன். இப்போ அந்த பிராணனை காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு லைட் எரியுது, அது கரண்ட் வருது, அந்த கரண்டை காட்டுங்க, காட்ட முடியுமா? பவர் வருது இல்லை, பவர் இருக்கு. ஒரு வயர்ல ஒரு பவர் ஒன்று போகுது தானே, பவர் பாஸ் ஆகுது தானே. அந்த பவருக்கு உருவம் கிடையாது. அதே மாதிரி தான் இது பாசிட்டிவான பவர் பிராணன், அது நெகட்டிவான பவர் கரண்ட். எதையுமே காட்ட முடியாது, உணரதான் முடியும். ஒரு ஜாதிக்குமே ஒரு பெயர் காரணம் உண்டு. நம்ம சில ஜாதியுடைய பேர் வச்சுட்டு அவங்க இப்படி முன்னேற்றாங்க, அவங்களுக்கு இந்த இடம் ஒதுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எதையாவது ஒன்று சொல்லி அரசியல் செய்யறதுக்கு ஏதாவது பேசிட்டே இருக்கிறோம். பொதுஜன மக்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜாதியோ மதமோ மனுஷனை பாருங்க. ஒரு ஜாதியில உள்ள நபருக்கு பிறந்ததுனால அவர் அந்த ஜாதி ஆக மாட்டாரு. வழக்கறிஞருக்கு படிச்சா சிறப்பா மாறலாம், யாரு வேணாலும். எந்த ஜாதியில உள்ளவர்னாலும் ஆசிரியர் ஆகலாம், எந்த ஜாதியில உள்ளவர் வேணும்னாலும் எல்லா வகையிலையும் நீங்க முன்னேற முடியும், எந்த பணிக்கும் போக முடியும். இந்த ஜாதிக்கார தான் டாக்டர் ஆக முடியுமா? இந்த ஜாதிக்கார தான் அர்ச்சகர் ஆக முடியுமா? குலதெய்வ கோயில், உள்ளூர் கோயில், கிராம தேவதை கோயில், பெரிய பெரிய கோவில்கள், எல்லா கோவில்கள்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம், யாரும் அர்ச்சகர் ஆகலாம். இப்போ பெரிய பெரிய கோவில்களுக்கு தான் இப்போ யாரெல்லாம் அர்ச்சகராகணும் சட்டம்லாம் போட வேண்டியிருக்கு. மற்றபடி கிராம கோவில்கள், தேவதை கோவில்கள், வீட்டு கோவில்கள், எல்லா இடத்துலையும் எல்லாருமே பூசாரி, எல்லாருமே அந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறவங்க தானே. சில கோவில்கள் மட்டும் மன்னராட்சி காலத்திலேருந்து வந்ததுனால ஒரு போர்டு அமைச்சு அதுக்குன்னு ஒரு 10 குடும்பங்கள் 20 குடும்பங்கள் ஒரு கோவிலுக்குன்னு இருக்கும். இப்போ ஒரு ஊர்னா ஒரு தெரு இருக்கும் பாருங்க, அலுமினியம் செய்யக்கூடியவங்க, தங்கம் செய்யக்கூடியவங்க, இரும்பு செய்யக்கூடியவங்க, அந்த தொழில் இருக்குல்ல. ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா வெறும் நகைக்கடையா இருக்கும், ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா வெறும் ஜவுளி கடையா இருக்கும் சில ஊர்ல எல்லாம். அதுக்குன்னு பிரிச்சு வச்ச மாதிரி இப்ப சில ஊர்களில் பெருமாள் கோவில், சிவன் கோவில், அந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு 10 குடும்பங்களோ 15 குடும்பங்களோ அந்த கோவில் பணிகளை செய்யக்கூடிய குடும்பங்கள் இருக்கும். அது பரம்பரையா அந்த பணிகளுக்காகவே அவங்க ஒப்பு கொடுக்கப்பட்டு அது சில பரம்பரையா பாரம்பரிய ரீதியா வந்துகிட்டு இருக்கும் சில இடங்கள்ல. அது போல இடங்கள் எல்லாம் எதிர்க்கிறேங்கிற பேர்ல என்ன பண்றாங்க, பொதுவா ஜாதிகளை சொல்லி ஏசுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஒரு தவறான மனப்போக்குகளை உங்களுக்கு கொண்டு தருது. எங்கேயும் அடக்குமுறைகள் இருந்ததுன்னா அங்க நமக்கு அறச்சீற்றம் தேவைதான், கோவப்படணும் தான். அதாவது கோவம்னா அறச்சீற்றம், அது உரிமை பெறும் பொருட்டு, நியாயம் பெறும் பொருட்டு கோவப்படுறதெல்லாம் அதெல்லாம் சில பேர் ஜாதியின் ரீதியினால குடும்பப்படுத்துறாங்க தான், அதெல்லாம் எதிர்த்து போராடி தான் ஆகணும். பெரும்பான்மையான ஒரு கருத்தாக நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ஜாதி வெறி, ஜாதி துவேஷம் எல்லாம் சில அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் தான் தூக்கி பிடித்து தாங்குகிறது. வெகுஜன மக்கள்கிட்ட அந்த ஒரு போட்டி பொறாமை எண்ணங்கள்லாம் இல்லை. இந்த அரசியல் கட்சிகளும் சில ஜாதி சங்கங்களும் அது திரும்ப அதை பேசி இந்த வன்முறையை தூண்டும் விதமாக நிறைய பேர் செயல்படுகிறார்கள். மதமோ ஜாதியோ ஏதோ ஒன்று.
தூண்டுகிறார்கள். அந்த தூண்டுதலுக்கு நீங்கள் ஆட்பட்டுறாம மனிதர்களை பாவித்து வாழுங்கள் என்று நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நான் தென்றல் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் பாருங்கள்.